ஒரு கிராமத்துல 2 மாடுகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த 2 மாடும் நண்பர்கள், எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்க. ஒரு நாள் பில்லாங்கிற மாடு மட்டும் தனியா புல்களை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு மாடும் அங்க வந்துருச்சு. 2 மாடும் புல்களை மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ஒரு அழகான புறாவும் வந்துச்சு. வந்த உடனே அந்த புறா அதோட உணவான பூச்சிகளை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாங்கிற மாடு, இங்க பாரு பெல்லா, இந்த புறா எப்ப பார்த்தாலும் நம்ம கூடவே வந்து நம்ம பக்கத்திலேயே நிக்குது. இதுக்கு வேற இடமே கிடைக்கல போல. அதுக்கு அந்த புறா, நான் ஒன்றும் வேற இடமே கிடைக்காம இங்க வரல. நான் இங்க வரது உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு எப்பயாச்சும் புரியும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா அப்படியே பறந்து போயிடுச்சு. அன்னைக்கு நாளும் ஓடிடுச்சு. அடுத்த நாள் அந்த பில்லாங்கிற மாடு மட்டும் தனியா ஒரு காட்டுல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா எல்லாவ காணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா வேகமா ஓடி வந்துச்சு. வந்து, பெல்லா, என் மூக்குல பூச்சி போயிடுச்சு, ஏதாச்சும் பண்ணு பெல்லா. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருச்சு. பில்லாக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ அங்க வந்த அந்த புறா என்னாச்சுன்னு கேட்டுச்சு. என்னோட மூக்குல பூச்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னுச்சு. உடனே அந்த புறா மாடோட மூக்குலேருந்து அந்த பூச்சிய வெளியே எடுத்துருச்சு. அப்புறம் அந்த புறா சொன்னுச்சு, நான் ஏன் உங்க கூடவே வரேன்னு திட்டுனீங்கல்ல? ஏன்னா நீங்க புல்களை மேயும் போது அதுல உள்ள பூச்சிகளை நாங்க சாப்பிட்டுருவோம். அதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படின்னு சொன்னுச்சு. அதுக்கு எல்லாம், என்ன மன்னிச்சிடு பறவையே, நான் உன்னை தெரியாம திட்டிட்டேன். நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அதனாலதான் உன்னைய கடவுள் படைச்சிருக்காங்க. நீ மட்டும் இல்லைன்னா எங்களால எதுவுமே செஞ்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றி. சரி, பரவாயில்ல நண்பா. இனிமே யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசாதீங்க, சரியா? நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இந்த காட்டுல வாழலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவும் பறந்து போயிடுச்சு. பசங்களே, எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அதை சின்னதா நினைக்க கூடாது. அது நம்மளுக்கு தெரியாமலேயே நிறைய நல்லது பண்ணும்.